வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு ரசம் தான் வைக்க போகிறேன். இந்த கல்யாண வீட்டு ரசம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக மணமாக ருசியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். இந்த ரசத்தை குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஒரு 3 புளியாங்கட்ட சோடு புளி, ஒரு 2 புளியாங்கட்ட சோடு வெல்லம், ஒரு சிட்டிகை மல்லித்தூள், ஒரு சிட்டிகை மிளகாய்த்தூள், ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூள். இந்த ரசம் நான் 4 பேர்த்துக்கு அளவாக வைக்கிறேன். தக்காளி 4 தக்காளி நல்லா சதையான தக்காளியாக எடுத்துகிட்டு அடிபாகத்தை வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு அதையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பொருள் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலாக்கள்லாம் உள்ளே சேர்த்துட்டு இந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். குக்கரில் ஏன் வைக்கிறேன்னா நல்லா தக்காளி கரைக்கும் போது நல்லா கூழ் மாதிரி கரைக்கிறதுக்கு வரணும், நல்லா கொலையாக வேகணும். அதுக்காக வேண்டி நான் அதை குக்கரில் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலையும் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது தனியாக அப்படியே இருக்கட்டும். இந்த ரசத்தில் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்குறதில்ல, எக்ஸ்ட்ரா தண்ணியே சேர்க்குறதில்ல. இது இப்போ நம்ம என்ன தண்ணி ஊற்றுறோமோ அந்த தண்ணி தான் இருக்கும். இப்போ தக்காளியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி இவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ நான் விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொலையாக வெந்திருக்கு. இப்போ நம்ம கை ஆறின பிற்பாடு நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுறணும். இந்த ரசத்தோட ஸ்பெஷலே இது தான். தக்காளியை நல்லா கூழ் மாதிரி கரைச்சி வைக்கிறது தான். இந்த மாதிரி நல்லா கரைச்சிடணும். ஆறினோன்னே இந்த மாதிரி நான் கரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா கூழ் மாதிரி அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியிலேருந்து தக்காளி வரைக்கும் எல்லாமே நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். குக்கரில் இருக்கிறது தக்காளி வேக வச்சு அந்த தண்ணி அது அப்படியே இருக்கட்டும். அதுதான் நம்மளுக்கு ரசம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நான் 4 பேர்த்துக்கு அளவாக வைக்கிறதுனால தான் எல்லா பொருளுமே கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க, சமையல் எண்ணெய் ஏதாவது. நெய்யில் பண்ணும்போது நல்ல ஒரு ரிச் வாசனை வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கடுகு, இது இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இடிச்சிருக்கேன். அப்புறம் 2 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, சீரகம் குருமிளகு. இப்போ அது எல்லாமே போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதை அதில் போட்டுக்கிறேன். இஞ்சி சும்மா ஒரு சின்ன ஒரே ஒரு புளியாங்கட்ட சோடு தான் இஞ்சி இடிச்சிருக்கேன். சும்மா அந்த ஒரு வாசனைக்காக, இந்த இஞ்சி வாசனைக்காக மட்டும் அதை இடிச்சிருக்கேன். சீரகம் குருமிளகும் இப்போ போட்டுடலாம். அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் கடைசியில் சேர்த்துக்கிறதுக்காக. நல்லா இந்த நெய்யிலேயே இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நெய் இன்னும் கூட ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. காஞ்ச மிளகா போடுறதுக்கு மறந்துட்டேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதில் போடுறேன், அந்த எண்ணெயில் வறுக்கிற மாதிரி. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு தக்காளி வேக வச்சுருக்கனால இதில் எதுவும் பச்சை வாசனை அடிக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நம்ம ரசத்தை குக்கரில் வெந்த தண்ணி இருக்குல்ல, தக்காளி வெந்த தண்ணி, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு குழம்பு மாதிரியே இருக்கும், சாம்பார் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த கல்யாண வீட்டு ரசம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி கரைச்சமில்ல, அந்த குண்டாவில் வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இதை அப்படியே அலசி இப்படி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் எல்லாமே தக்காளி வெந்த தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்துருந்துச்சுன்னா நான் குக்கரில் எல்லாம் போட்டு வேக வைக்கும் போதே நான் போட்டிருப்பேன். தூள் பெருங்காயமாக இருக்கிறனால இந்த டைமில் போட்டுக்கிறேன். இப்போவே நம்ம கொஞ்சமாக சீரகம் குருமிளகு அந்த பொடி பண்ணதை எடுத்து வச்சோம்ல, அதையும் இப்போயே போட்டுக்கலாம். இதோட ஒரு அரை சிட்டிகை வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். வெந்தயத்தூள் முன்னாடியே போட்டோம்னா கொதிச்செல்லாம் இறக்கும்போது கசப்படிச்சிடும். அதனால தான் இறக்குறதுக்கு முன்னாடி நான் போடுறேன். இப்போ நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த அளவுக்கு நுரை கம்மியாகி இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ரசத்தை இறக்கணும். எல்லாமே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மெயினாக இதில் எல்லாமே வேகிறது தான். எல்லா பொருளுமே வெந்திருந்தால் மட்டும்தான் நுரை இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சுவையான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் ஊற்றும்போது பாருங்கள், நல்லா சாம்பார் ஊற்றுற மாதிரியே இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறதுனால தான் நல்லா டேஸ்ட்டும் நல்ல ஒரு ரிச் வாசனையும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.